மார்னிங் இன்னைக்கு நம்ம டுடே பார்க்க போகிறது வந்து அப்பாச்சி 160cc வந்து பார்க்க போகிறோம். அப்பாச்சியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் வந்து 5 வேரியன்ட் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா 160 2V பிளாக் எடிஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த 160லேயே வந்து 4V இருக்குது, பிளாக் எடிஷன் பியூர் பிளாக்காக இருக்கும். அதுக்கடுத்து 160 2Vல ஒரு 4 மாடல் இருக்குது, 4Vல ஒரு 4 மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ டாப் அண்டு இந்த மாடல் வந்து இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த மாடல் பேர் என்னன்னா அப்பாச்சி 160 UST 4Vன்னு சொல்லி சொல்லுவாங்க. PS6 இன்ஜின் தான் இருக்கும். இதில் USTனா என்னதுன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் இருக்கும். இதில் இந்த வண்டியில் வந்துட்டு 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் முன்னாடி வந்துட்டு 270mm ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரோட்டோபட்டல் டிஸ்க் பிரேக்கோட ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப வண்டியில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு வெளியில் இருக்கிற ஏர் வந்து உள்ளே போய் உங்களுக்கு அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். பிரேக் நீங்கள் சடனாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்து அந்த வெளியே இருந்து வர்ற ஏர் வந்து உள்ளே போய் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து டுயல் சேனல்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டாப்பனில் வந்து டுயல் சேனல் இருக்கும். டுயல் சேனல்னால் என்னதுன்னா ஃப்ரண்ட் லைன் டிஸ்க் இருக்கும், பேக் லைன் டிஸ்க் இருக்கும், ப்ளஸ் ஏபிஎஸும் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுலேயுமே அந்த ஏபிஎஸ் இருக்கும். இதில் டிஸ்கோட ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா, நீங்கள் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறப்ப பிரேக் பிடிச்சிங்கன்னா அப்படி இதுவாக அடிக்கும், சடனாக அடிக்கும். ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா டிஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக விட்டு பிடிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் டிஸ்க் பிடிச்சாலுமே வண்டி உங்களுக்கு ஸ்கிட்டாக அது வராது. இதில் வந்துட்டு முன்னாடி வந்து சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால மற்ற வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் டாப் மாடல் USTல வந்துட்டு UST சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. மிச்ச வண்டியில் எப்படி இருக்குன்னா சஸ்பென்ஷன் வந்து மேலே இருந்து கீழே போகும். நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப பிரேக் பிடிச்சிங்கன்னா இது பண்ணிங்கன்னா கீழே மேலே இருந்து கீழே போகும். இந்த வண்டியில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு ரேசிங் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்பாச்சியில் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கீழே இருந்து ஃபோர்க் வந்து மேலே போகும். இதனால் இன்னும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப ரேசிங் ப்ராசஸ் பண்ணுறப்பலாம். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஃபியூல் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மொபைல் கனெக்டிவிட்டியோட வரும், ஸ்மார்ட் டச் கனெக்டோட வரும். உங்களுக்கு மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ண நம்பர்ஸோட வரும். இல்லை வெறும் நார்மல் நம்பர் மட்டும் வரும். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் காலை அட்டன் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் சுவிட்சுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை இது பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு கட் ஆகிடும் கால். ரெண்டாவது வந்து கூகுள் நேவிகேஷன் 10x10 நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நேவிகேஷன் எப்படின்னா இப்போ நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு ரூட்டு போட்டிங்கன்னா அந்த டேரக்ஷன் காட்டும். ரைட் சைடு வளையணும், லெஃப்ட் சைடு வளையணும், இப்போ யூட்டர்ன் அடிக்கணும்னு சொல்லி அந்த டேரக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். மூணாவது வந்து இந்த வண்டியில் வந்துட்டு கிராஷ் அலர்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கம்பெனிலேருந்து TVS ஆக்சிலரேட்னு சொல்லி ஒரு ஆப் ஏற்றி தருவாங்க. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் 2 நம்பர் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வண்டியை சப்போஸ் யாராவது எடுத்துகிட்டு போய் வண்டி கீழே டவுன் ஆயிடுச்சுன்னா 120 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த லொக்கேஷனோட வந்துட்டு அந்த இது மார்க்கை வந்து அவங்களுக்கு போயிடும். அந்த 120 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் லைட்டாக கீழே டவுன் ஆகிட்டு அவங்க வண்டியை நிறுத்திட்டாங்கன்னா அந்த இது வராது. கீழே வண்டி டவுன் ஆன வண்டி வந்து எந்திரிக்க முடியாத பட்சத்தில் அந்த அலர்ட் வந்து எந்த இடத்துல விழுந்திருக்காங்கிற லொக்கேஷனோட அந்த 2 நம்பருக்குமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து போயிடும். இதில் வந்துட்டு ட்ரிப் A ட்ரிப்பு B இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் ஏன்னா என்னதுன்னா காலிலேருந்து நைட் வரையும் நீங்கள் ஓட்டியிருப்பீங்க, அந்த இது கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்பு B ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளோ கிலோமீட்டர் இது ஓட்டிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற பெட்ரோலுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மைலேஜ் எவ்வளோ தூரத்துக்கு முன்னே நீங்கள் போகலான்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸும் உங்களை காட்டும். இதோட டாப் ஸ்பீடு வந்து என்னன்னா 144 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 3 மோடு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோடுனா ரெயின் மோடு, ஸ்போர்ட் மோடு, அர்பன் மோடு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரெயின் மோடுனா என்னதுன்னா நீங்கள் மழை டயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க இல்லை ரேசிங்கே போகிறீங்கன்னா அந்நேரம் வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அர்பன் மோடு போனீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறப்ப அந்த கீர்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த இது நார்மலாக இருக்கும். ஸ்போர்ட் மோட்னா வந்துட்டு நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ஸ்போர்ட் அந்த இது போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து வண்டி வந்து பிக்கப் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட பவர் வந்து என்னன்னா 17.84 PHP கொடுத்துருப்பாங்க. இதோட டார்க் வந்து 14.37 கொடுத்துருப்பாங்க. இதனால் வண்டி வந்து உங்களுக்கு பிக்கப்புமே நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு இதோட அட்ஜஸ்டபிள் இது லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாப் அண்டில் மட்டும்தான் வரும். இதை வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இப்படி கிட்டையும் வச்சுக்கலாம், இல்லை லாங்காகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எஃபிஷியன்சி ஏற்றபடி இதை வந்து நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 1.5 லிட்டர் வந்துட்டாலே அந்த ரிசர்வுக்கு வந்து அந்த பெட்ரோல் சிம்பிள் வந்து இதில் வந்து காட்டும். முன்னாடி வந்து இந்த இன்ஜின் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்துட்டு நீங்கள் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆயிரணும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறப்ப. இப்போ நார்மலாக போட்டிங்கன்னா அந்த சிம்பிள் எரியும்.
நீங்கள் வண்டியை வந்து இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும். சப்போஸ் அப்படி ஆஃப் ஆகலைன்னா என்ன இதுன்னா உங்கள் வண்டியில் வந்து ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு ஒயர் கனெக்ஷன் லூஸ் கனெக்ஷன் இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்துருவாங்க. இதுவுமே வந்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னா காரில் இருக்கிற டெக்னாலஜி தான் வண்டிக்குமே கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கும்னா அந்த கேபிள் பண்ணி ஒன்று உள்ளே வச்சுருப்பாங்க, அதில் வந்துட்டு டேட்டா கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு அவங்க வண்டியோட சர்க்கியூட் ஃபுல்லாக வந்துடும். எதனால அந்த சிம்பிள் எரிஞ்சிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு டேரெக்டாக அந்த இடத்துலயே போய் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதோட கிரவுண்ட் கிளியர் இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் நான் ஸ்டாப்பபுளாக 540 கிலோமீட்டர் நிற்காம வந்து ஓட்டிக்கலாம். அப்படி ஓட்டுறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து கீழே நீங்கள் கீர் போடுற இடத்துல வந்துட்டு ஹீட்டு வந்து வராது உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹீட் ஆகாது. இதில் வந்துட்டு கிளைடு த்ரூ டெக்னாலஜின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜிடிடின்பாங்க. அது என்னதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா இப்போ சிக்னலில் நிற்பீங்க, டிராஃபிக் சிக்னல் இந்த மாதிரி இடத்துல நிற்கிறப்ப ஃபஸ்ட்டு கீர் போட்டு வித்தவுட் ஆக்சிலரேஷன்லேயே ஃபஸ்ட்டு கீரில் வந்து 7 கிலோமீட்டர் வரையும் போகலாம், செகண்ட் கீருக்கு 7 to 12 வரையும் போகலாம், தேர்ட் கீருக்கு 12 to 17 அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போகிறனால உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து அவ்வளோ இதுவாகாது உங்களுக்கு. இதோட வீல் பேஸ் வந்து 1367 mm இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போய் சடனாக கட் அடிச்சிங்கனாலுமே வண்டி வந்து உங்களுக்கு ஸ்கிட்டாது வராது. இந்த வண்டியோட வெயிட் வந்து எவ்வளோனா 134 கிலோ தான். இந்த 134 கிலோ இருக்கும். இதோட வீல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 180 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்பையும் வந்துட்டு உங்களுக்கு அடியில் வந்து உரசாது. சீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து 5 கீர் வந்து இதில் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கனாலே உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து இதில் காட்டும். ஃபஸ்ட்டு கீர் கீழே மிச்சம் எல்லாமே வந்து மேலே இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி வந்துடும் டிஸ்பிளேல, எந்த கீரில் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் இதிலேயே வந்து பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஜின் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வண்டி நிப்பாட்டுறப்ப இதை போட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். இதில் வந்துட்டு பின்னாடி வந்து ஸ்ட்ராங் பில்லியன் ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்துட்டு பின்னாடி வந்து ஸ்ட்ராங் கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்கனால நீங்கள் டபுள்ஸ் போகிறப்பெல்லாம் வந்துட்டு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு பின்னாடி வந்து சாக்கப்சர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மோனோ சாக்கப்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன பண்ணி இதில் வந்து அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்பையோ இந்த மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து வராது. பின்னாடியுமே வந்துட்டு உங்களுக்கு டுவெல் சேனல்ங்கிறனால பின்னாடி டிஸ்க் இருக்கும். டிஸ்கோட இது எம்எம் ஆகும்னா 240 mm இருக்கும், ப்ளஸ் ஏபிஎஸோட வந்து சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. Thank you.